ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாமா? ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ரைஸ் இல்லாமல் இட்லி ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி செய்யுதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மூங் தால் இருக்கு இல்லையா, பாயாச பருப்பு, அது உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான். எல்லார் வீட்லையும் இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஸோ ரைஸ் இல்லாமல் இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக எப்படி செய்யுதுங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் இட்லியும் நல்லா கொத்தமல்லி சட்னி தான் அரைச்சிருக்கேன். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இட்லி சாப்பிட்ற ஃபீல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நேற்று வச்ச தக்காளி குழம்பு இருந்துச்சு, அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். வாங்க இட்லியோட மெஷர்மெண்ட்ஸை டீட்டெயில்டாக சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாராலையும் சிறுதானியம் போட்டு செய்ய முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவு சொல்லிடுறேன். 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இதே கப்பில் நீங்கள் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்புனா இந்த மாதிரி தான் இருக்கும். மாவு ஜவ்வரிசிங்கிறது நல்லா கலராக இருக்கும். இதுதான் மாவு ஜவ்வரிசி. இது நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூனில். இல்லைனா நீங்கள் ஒரு கை அளவுக்கு கூட போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இது ஊறினதுக்கப்புறமா நம்ம ஒரு டம்ளர் போடுறதுனால நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். அதிக குவான்டிட்டி போடுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கிரைண்டர்லேயே அரைச்சிக்கோங்க. கடைசி சுற்றி எடுக்கும்போது உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுருங்க. புளிச்சதுக்கப்புறம்